அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. புக் பேக் மட்டுமே படிச்சுட்டு போயிருந்தால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் 12th கொஸ்டின் பேப்பரை விட ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மனப்பாடமும் சரி, கொஸ்டின் ஆன்சர், சிறுவினா, குருவினா, நெடுவினாக்கள் எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி படித்தாலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆன்சர் கீ மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, துன்பப்படுபவர் அப்படின்னா நாவை காக்காதவர். புள்ளி நிதழ்கள் யாருன்னா வால்ட் விட்மன். புள்ளி நிதழ்கள் அப்படின்ற நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன். இதில் தவறான இணையை தேர்வு செய்க எப்படின்னா, இப்போ கடல் அலை இறுதி எழுத்து வந்து இல்லில் முடிஞ்சிருக்கு. அப்போ மெய் எழுத்து, ஆனால் இங்கே உயிர் எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட தவறான இணை, உயிர் ப்ளஸ் மெய். 4th ஒன் பார்த்தீங்கன்னா, கீழுள்ளவற்றை பொருத்தி விடை தேர்க. தஞ்சை பெரிய கோயில், அதுக்கான பொருத்தம் பார்த்திங்கன்னா, காலத்தை வென்ற கலை, சிங்கன் சிங்கி வந்து குற்றால குறவஞ்சி, பெண்கள் விளையாட்டு திருச்சாளர், சிம்போனி தமிழர் வந்து இசைத்தமிழர் இருவர். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகிற சரியான சென்டென்ஸ் எதுனா, இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். உலக சிட்டுக்குருவினால் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா மார்ச் 20. உருப்பகை இடன் ஆகிய சொற்றொடரின் இலக்கண குறிப்பு. இப்போ உரு, சால, தவ, நனி அந்த மாதிரி சொற்றொடர்கள்லாம் வந்துச்சுன்னா உரி சொற்றொடர். ஸோ அப்போ உரி சொற்றொடர் மற்றும் ஈற்று பொலி, அதுக்கு தான் இது சரியான ஆன்சர். 8th ஒன்றுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, விளக்கமும் சரி. 9th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா புலி போல பாய்ந்தான். இது எவ்வகை உவமைனா வினை உவமை. ஒரு ஆண்மகனின் வீரம் வெற்றி பற்றி சொல்லிச்சுன்னா அது பாடான் திணை. ஸோ 10th ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாடான் திணை தான். 11th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நேரொன்றாசிரியர் தலை எனப்படுவது மாமுன்னேர். 12வது மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். 13th ஒன் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருட்கள். அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆன்சர். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 22. அடுத்தது குருவினாக்கள்லாம் புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 3 வினாக்களுமே புக் பேக்லேருந்து தான் படிச்சிருந்தால் எழுதிடலாம். சிறுவினாக்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புக் பேக் தான். இந்த 7 வினாக்கள் இலக்கண பகுதியில் கொடுக்கப்படுற 7 வினாக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். மொழிக்கு இறுதி வரும் எழுத்துக்கள் யாவை, இது வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷனில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ 23rd பார்த்தீங்கன்னா பகுப்பது உறுப்பு இலக்கணம் ஈன்று கூட்டல் ஈன்று பகுதி வந்து பெயரச்ச விகுதி. ஸோ இந்த பகுப்பது உறுப்பு இலக்கணம்னா நிறைய தடவை ரிப்பீட் பண்ண கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்தாலே ஈஸியாக இதிலேருந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 24th பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விகுதிகள் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி இலக்கண குறிப்பு கேட்கல, அதுக்கு பதிலாக பகுப்பது உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விகுதி, மயங்கொலி சொற்கள், மரபு பிழைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அரும்பொருள் பார்த்தீங்கன்னா அருமை கூட்டல் பொருள். இதில் 2 விதி வரும், ஒன்று ஈறுபோதல் விதி, இன்னொன்று இனமிகள் விதி. இம்மு சேர்க்கறதுக்கு மணிக்குளத்தை பிரித்தா மணி கூட்டல் குளம், இக்கு சேர்கிறதுக்கு இயல்பினும் விதியினும் உயிர்முன் கசத்தப மிகும் அப்படின்ற ஒரு ரூல். ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கான ரிவிஷன் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. புது ஸ்டூடெண்ட்டுனா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. மரபு பிழைகள் பார்த்திங்கன்னா குயில் கத்த, குயில் கூவ, நாய் குரைத்தது, சோறு உண்டு, நீர் அருந்தினான் அப்படின்றது தான் சரியான விடை. இதில் மயங்கொலி சொற்கள் பார்த்திங்கன்னா குறை அப்படின்றது ஃபஸ்ட்டுக்கு உரைக்கு வந்து குறைத்தல், குறைக்கிறது, குறைக்கும் நாய் அது வந்து சொல்கிறது. இந்த குறை வந்து கம்மி பண்ணுறது. சரிங்களா? ஸோ 27th வல்லின மெய்களை 8 நீக்கும் இதில் நீக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நன்மை தீமைகளை பொருந்து பேசுவார். இப்போ நன்மை இத்து வராது இந்த இடத்துல. தமிழர் ஆற்று நீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி, இப்போ வராது, வெட்டி பாசனம் செய்தனர், இப்போ வரக்கூடாது. சரிங்களா? நிறுத்த குறியீடுகளின் வகைகள் வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில் அந்த இலக்கண தேர்ச்சிக்குள்ளேருந்து கிட்ட வினாக்கள் தான். கலவை தொடர் வந்து ஈஸியாக மொத்தமாக சேர்த்து கலவை தொடராக தனித்தனியாக கொடுத்துருக்க சென்டென்ஸை கலவை தொடராக மாற்றலாம். 3 நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டதால், கல்லூரிக்கு விடுமுறை ஆதலால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். அதுதான் இதுக்கான கலவை தொடர். இது சொற்களை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க வைகை வந்து வைகை நதி பிரிக்கும், இன்னொன்று வைகை அந்த மாதிரி பிரிக்கலாம். நஞ்சு இருக்கும் அப்படின்றது பாலில் நஞ்சு இருக்கும், பார்த்து அருந்து அப்படின்றது சொல்லுவாள். நஞ்சு கூட்டல் இருக்கும், நஞ்சு இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 அர்த்தம் தரும். இன்னொன்று வந்து நஞ்சு இருக்கும் அப்படின்றது நசங்கி இருக்கும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தரும். சரிங்களா? மற்றது இந்த சிறுவினாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இதெல்லாமே புக் பேக் தான். அழகீட்டு வாய்ப்பாடு 10th பார்த்த அழகீட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அழகீட்டு வாய்ப்பாடு இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுத்ததில்ல, 1 மார்க்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க.
இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு, அதாவது நேர் தேமா போட்டு எழுதுகிற மாதிரி லாஸ்ட்டில் ஓரசிசியோட முடிகிற மாதிரி நம்ம எழுதணும். 10th எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி. அது வந்து நமக்கு 5 மார்க் கொடுப்பாங்க, இது வந்து 4 மார்க் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அனந்தரங்கர் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, வர்ணனை திறனுக்கு 5 மேலாண்மை மந்திரங்கள், 5 வேளாண்மை மந்திரங்கள், இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். மற்றது இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி இதெல்லாமே புக் பேக் தான். ஸோ அணி பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி தான் கேட்டாங்க. மோஸ்ட்லி ஊவமை அணி, ஏகதேச உருவக்க அணி கேட்பாங்க. இப்போ சொற்பொருள் பின்வரும் நிலை அணி கேட்டிருக்காங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த ஆஃப் வெளி ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருந்தாலே அதுலேருந்து ஒன்று வந்திருக்கு. நயம் பாராட்டுகள் கூட ஈஸி தான். நாமக்கல் கவிஞர் எழுதின பாடல், நயம் பாராட்டுகள். ஏதேனும் மையக்கருத்தோடு சேர்த்து 3 நயங்கள் மையக்கருத்து எழுதிட்டு எதுகை முனை எய்பு நயங்கள் எழுதினாலே நமக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. அது பழமொழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கான். சிறு திரும்பும் பல்குத்த உதவும், அதை வச்சு நம்ம பழமொழி சொட் பண்ணணும். தா அப்படின்ற வேர் சொல்லை வினைமுற்று வினையச்சம் பேரச்சமாக மாற்றுறதுனா தந்தான், தந்தவர், தந்து, தந்த அப்படின்றத மாற்றுறது. ஸோ அடுத்தது தமிழாக்கமாக கூட ஈஸி தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம படிக்காமையே போனால் 1 மார்க்ஸ் மட்டுமே மனப்பாடம் மட்டுமே படிச்சுட்டு போனால் தமிழ் ஓரளவுக்கு எழுத தெரிந்து படித்தா நம்மளால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தவிர பேலன்ஸு 40-45 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த நெடுவினாக்கள் பார்த்திங்கன்னா காலமறிதல் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நிறைய தடவை கேட்டது தான். நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. இதுவுமே செய்யுள் பகுதியிலிருந்து கேட்ட வினாக்கள். உரைநடையில் நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பில் அனந்தரங்கர்லேருந்து கேட்டிருக்காங்க. பேச்சு மொழி எழுத்து மொழி கேட்டிருக்காங்க. மற்றது பார்த்திங்கன்னா யானை டாக்டர், இந்த சிம்போனி தமிழ் இளையராஜா ஏஆர் ரகுமானை பற்றி அந்த துணைப்பாடம் வருது, அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். அண்டு மனப்பாட பாடல் பார்த்திங்கன்னா சிற்றூரும் வரப்படுத்த வயலும் அப்படின்ற ஒரு புரட்சி கவி பாரதிதாசன் அவர் எழுதின பாடல் கேட்டிருக்காங்க. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆஃபேலியில் கூட கேட்டாங்க. உலகு அப்படின்ற முடியும் குரல், உலகு அப்படின்ற குன்றேறி யானை போர் தன் உலகு அப்படின்ற முடியும் குரலில் வந்து 2-3 குரல்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச குரல் கூட தான். திருக்குறளோட முதல் குரலும் உலகத்தில் முடியும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்ற குரலுமே பார்த்திங்கன்னா நமக்கு உலகில் தான் முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச குரல் எது வேணால் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸி தான். இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம போட பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.